வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. புக்குல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. புக்க விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுல போறோம் உங்களுடைய தொழில நீங்க யாரு கூட நட்பு பகை சமம் அத்தனையும் அக்யூரேட்டா உங்க பிள்ளை கூட நட்பா, உங்க மனைவி கூட நட்பா, உங்க ஃப்ரெண்டு கூட நட்பா அக்யூரேட்டா அதுல எடுத்துக்கலாம். அந்த விஷயங்கள் அதுல தெளிவா இருக்கு. இதே மாதிரிதான் நமக்கு இப்ப நீங்க உங்களுக்கே தெரியும். இதுல ஷார்ட்டா பார்க்கல, உங்க பொண்ணுக்கு நீங்க பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணு மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு ரோகிணி நட்சத்திரம், பாம்புக்கு பாம்பு சேர்த்து விட்டுறலாம். ஆனா நீங்க 10 பொருத்தத்துல போய் போட்டையில இந்த லக்கணத்துக்கு இது பொருந்தாது, தின பொருத்தம், கண பொருத்தம், ரச்சி பொருத்தம், இதெல்லாம் தட்டும் பல விஷயங்கள் இருக்கு. அதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அது நம்ம இந்த மிருகப்பத்தி ரீதியா சேர்த்து வச்சுட்டா நம்ம பேர்ல தான் அதை கொண்டு வர முடியும். அதுபடி அவங்க கொண்டு போனா அது ஜாதகத்துல பல ஆராய்ச்சியில் அதை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதுல போய் அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், ஆண் ஜீங்கத்துக்கு பெண் ஜீங்கத்தை சேர்த்து வச்சுட்டு போக முடியானே. உங்க டென்ட் அப்படி இருக்கும். திருவானம் பெண் குரங்கு, பூராடம் ஆண் குரங்கு, இந்த குரங்குக்கு குரங்கு மேட்சிங் கொடுத்துடலாம். அதுல நம்ம இந்த லக்கணத்துக்கு கண பொருத்தம், யோனி பொருத்தம், லட்சி பொருத்தம், பல 9 மெயின் பொருத்தம் எல்லாம் இருக்கு. அதுலயும் விஷயம் இருக்கு. அதனால நம்ம இத கான்செப்ட் இதப்படி எடுத்துட்டா கூட நட்பு கம்பல்சரியா கிடைச்சே தீரும். ஆனால் அந்த லக்கணப்படி 6, 8, 12 இருந்தால் அதுவும் நடக்கும். அதனால அதையும் பார்த்தே ஆகணும். இப்ப நம்ம இதுல பார்க்கல கூட்டு நம்பர்ல உங்க கையெழுத்துல உங்களுக்கு இதைதான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். கணவர் கூட உங்களுக்கு கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு தெளிவா பாத்துக்கலாம். உங்களுக்கு பச்சை குத்துனத்தை பத்தி ஓவரா சொல்லியிருந்தோம். 2 M நீங்க பச்சை குத்திட்டீங்கன்னா 44 நம்பர் எலி வந்துடும். இப்ப SS ஒரு ஆளு போட்டிருக்காங்கன்னா இந்த நம்பர் வந்துடும். அப்ப பூனை. இப்ப MM குத்துனால பெண் எலி, SS போட்டிருப்பாங்க ஆண் பூனை. இப்ப இதுல என்ன ஆகும், பூனை எலி கூட எப்படி ஆகும், நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. அப்பா பேரு முருகேசன், என் பேரு மாரியப்பன். அப்ப MM 2 M போட்டுருவாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணிரும், பொண்ணோட இதா இருந்ததுன்னா என்ன ஆகும், என் பேரு சாந்தி, எங்க அப்பா பேரு சத்தியமூர்த்தி, அப்ப SS 2 இன்சில போட்டிருக்கும். இது கல்யாணத்துக்கு முன்னுக்கிட்டே போட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் கூட எங்க அப்பா இன்சில் தான் போட்டேன்னு சொல்லி போட்டுருக்கலாம். இந்த மாதிரி போடையில இந்த மாதிரி எதிர்பாராம ஒரு சம்பவம் நடந்துடும். பச்சை குத்திட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பேர் 3 இன்சில் உள்ளதெல்லாம் நிறைய இருக்கு. உங்களுக்கு அதனுடைய விளக்கங்களை தெளிவா நீங்க இதை பார்த்துட்டு அக்யூரேட்டா அதை திருத்துறதுக்கு வழி இருக்கு, மேட்சிங் பண்ண வழி இருக்கு. கணவர் கூட என் கூட ஒத்துழைக்கல, மனைவி என் கூட ஒத்துழைக்கலங்கிற கவலையே தேவையில்லை. இந்த மெத்தேடு படி இப்ப உதாரணத்துக்கு மாமியா பேரு ஒரு லட்சுமின்னு வச்சுக்கோங்க. ராஜேஸ்வரி மருமகா வந்தாச்சு. மாமியா பேரு லட்சுமி 19 சாரப்பாம்பு. ராஜேஸ்வரின்னு ஒரு மருமகா வரா. இங்க நாய், பாம்பு நாய் சேருமா. இப்ப இதுதான் மாமியா மருமகளை இந்த மிருகப்பத்தி ரீதியா சேர்த்து விட்டாலே மாமியா மருமக சீரியல் தொடர் தேவை இருக்காது. உங்களுக்கு சேனலை ஆரம்பிக்கையில முதலே சொன்னேன், இந்த மேட்சிங் நியூமராலஜி புதுமையான யாரும் யாரு கூட சேர்த்து வைக்க முடியும். மாமியா மருமக டிவி தொடரே தேவை இருக்காது. அதை போய் சீரியஸா போட்டுக்கிட்டு மாமியார் கொடுமைப்படுத்துற மாதிரி எல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மெத்தேடுல நீங்க யாரு கூட சேர்த்து வைக்க முடியும். அந்த மெத்தேடை தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப மாமனார் பேரு சத்தியமூர்த்தி அப்படின்னா இந்த நம்பர் வரும், எலி வருது. இப்ப மருமகன் வராரு, மருமகன் பேரு ஒரு செல்வகுமார், பூனை வந்துடும். அப்ப என்ன ஆகும், சத்தியமூர்த்திங்கிறதுக்கு எலி வருது, செல்வகுமாருங்கிறதுக்கு பூனை வருது. அப்ப மாமனார் கூட இந்த மருமகன் வந்ததுல அங்க மாமியா மருமகளை சொல்லிக்கிட்டு இருந்தோம். இங்க செல்வகுமார் பேருக்கு அங்க சத்தியமூர்த்திங்கிற பேருக்கு மாமா பேரு சத்தியமூர்த்தி, மருமகன் பேரு செல்வகுமார். அப்ப பூனை எலி கூட சேர முடியாது. இப்ப மருமகனை கண்ட எரிச்சல் படுவார், இவரு மாமாவை கண்ட எரிச்சல் படுவார். இந்த மெத்தட இவர் கொஞ்ச நேரம் வந்துட்டு போறதான் இருந்தாலும் அவரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் ஓவரா இதெல்லாம் பாக்குறதுக்கு சேர்த்து வைக்கிற வழி இருக்குங்கிறதுக்காக இந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது கொஞ்ச நேரம் இருந்துட்டு மாமியார் வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் நான் போகக்கூடியதான். ஆனால் முழுக்க இருக்கிறது நீங்க கணவன் மனைவி தான் அதிகமா இருக்க போறீங்க. நம்ம கணவன் மனைவி சேர்த்து வைக்கக்கூடிய மெத்தேடு அதிகமா இருக்கு. ஏத்தான் சொன்னா உங்களுக்கு பிரியாங்கிற பேருக்கு பாம்பு, சேகருங்கிற பேர் வந்தா பாம்பு தான். 2 13 நம்பர் சேர்ந்துட்டா என்ன ஆகும், பாம்புக்கு பாம்பு சேர்ந்துருவாங்க. ஆனா 4ஆம் நம்பருக்குரிய கோணம் தனியா துண்டா காட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம அப்ப மிருகப்பட்சி ரீதியா மட்டும் சேர்த்தா போதாது. 4ஆம் நம்பரை சேர்த்தக்கூடாது. நீ ஏன் வழிக்கு வா, நான் உன் வழிக்கு வரமாட்டேன். இவர் ஏன் வழிக்கு வா, நான் உன் வழிக்கு வரமாட்டேன். அப்ப இந்த மிருகப்பட்சி பொருத்தம் இருந்தாலும் அந்த பொருத்தம் என்ன ஆகும், நம்பருடைய குணம் அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்பருடைய குணமும் வேலை செய்யுது. இந்த 13ஆம் நம்பரை பிறந்தவருக்கு 14 கூட சேர்ந்துகிட்டு இருந்தா இந்த பாம்புக்கு பாம்பு சேர்ந்துக்கிடும். அருண் பேர் இருந்த பாம்பு 14. இப்ப பிரியாங்கிற பேரை சேர்த்து விட்டா இந்த நம்பர் சேர்ந்துக்கிடும். சேகர் பாம்பு, திவ்யா பாம்பு, அப்ப பாம்புக்கு பாம்பு. இப்ப கார்த்தி சாரப்பாம்பு, இப்ப திவ்யா நாகப்பாம்பு.
அப்ப இந்த 13ஆம் நம்பருக்கு இந்த நம்பர் போறோம், ஆண் பாம்புக்கு பெண் பாம்பு, இது பெயர்படி மேட்சிங் இருக்கு. இது சப்த ஒளிப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே இது அவங்க அப்பா இன்சில போட்டு கையெழுத்து போடல, அது வேற இருக்கு. நம்ம இதெல்லாம் பார்க்கையில தான் அந்த விஷயங்கள் இருக்கு. நம்ம இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு இது அக்யூரேட்டா ஒரு ஷார்ட்டான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். 27 நட்சத்திரத்துல இப்ப கடை பெயருக்கும் நீங்க என்ன மிருக பச்சியும் பார்த்துக்கலாம், உங்க டோர் நம்பருக்கும் பார்த்துக்கலாம். இதுல வந்து நம்ம வீட்டு பிரச்சனை, நிறைய பேர் பொதுச்சவர் பிரச்சனையில சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க பல இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு பொதுச்சவர்ல இவர்னால எனக்கு வில்லங்கமா இருக்கு, இவர் பொதுச்சவருக்கு கட்டிட்டேன், இவர் கூட வந்து பக்கத்து வீட்டுக்கு எனக்கு சண்டை நடக்கு, அப்படி இருக்கிற ஆளை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உங்க வீட்டு நம்பரு 24ன்னு வச்சுக்கோங்க, இங்க நாய், இங்க 25ஆம் நம்பர் பூனை. அப்ப 24ஆம் நம்பரு 25ஆம் நம்பர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி உங்க வீடு 36ஆம் நம்பரு ஆண் பூனை, அங்க 37ஆம் நம்பர் அடுத்து ஆரம்பிக்கும், 37ஆம் நம்பரும் எலி. அப்ப பூனைக்கு எலி சண்டை போடும். பொதுச்சவர் பிரச்சனை பூரா இப்படி நடந்துகிட்டு இருக்கு. உங்க வீட்டு நம்பரு 64, அடுத்த வீட்டு 65, இங்க புலி மானு சண்டை போடும். பொது பிரச்சனை இப்ப வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் பார்த்துட்டோம், நம்ம கையெழுத்துக்கு எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப உங்களுடைய வீட்டு நம்பர் இந்த நம்பர் வந்து விட்டால் இந்த நிலைமை நடந்துகிட்டே இருக்கு. உலகம் முழுதும் நடக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. இந்தியா 16 மொழி பேசுறவங்க இருக்காங்க. இந்தியாவை காட்டி சீனா, ரஷ்யா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் நம்ம தமிழ் மாநிலத்தை நம்ம இந்தியாவெல்லாம் தாண்டி உலக நாடுகள் 1000 நாடுகளுக்கு இருக்கு. 1000 நாடுகளுக்கும் இந்த பிரபஞ்சத்துல இல்லாம யாரும் இல்லை. இவ்வளவு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேதான் விஷயங்கள் பக்கத்து வீட்டு டோர் நம்பருக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப உங்க வீடு 96ஆம் நம்பரு, பக்கத்துல 97 ஆரம்பிக்கல, சிங்கம் குதிரை சேராது. இப்ப உங்க வீட்டு நம்பரு 12ஆம் நம்பரு ஆடு, அடுத்து 13, 14, 15 இந்த டோர் நம்பர்ல ஆரம்பிக்கும். இங்க என்ன ஆகும், ஆடு பாம்போட சேர்க்க முடியுமா? இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். உங்க டோர் நம்பர்ல இந்த விஷயங்கள்லாம் நடக்கு, இது ஆணித்தனமா நடந்துகிட்டு இருக்கும். இதுல எந்த டவுட் வேண்டாம். 60ஆம் நம்பர் உங்க வீட்டு நம்பர். நான் 61 ஆரம்பிக்கிறவங்க எருமைக்கு பூடி சேருமா, நம்ம கையெழுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப ஒவ்வொரு டோர் நம்பர்ல இந்த பிரச்சனை சந்திக்காங்க. வண்டி நம்பரும் போய்கிட்டு இருக்கல, உங்களுக்கு ஒரு சித்திர நட்சத்திரம் 55, 53, 54, 55, 56 போறோம். ஒரு சர்ன்னு வேகத்தை காட்டுறது போற அந்த புலியோடைய வேகத்தை காட்டுற மாதிரி இருக்கும். சுவாதி அது மந்தமா போற மாதிரி, ஒரு அது 57, 58, 50 ஒரு சுலவா போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துல அனுபவிச்சு அந்த அனுபவத்தை உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது இயல்பாவே நம்பர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நம்பருக்குரிய விஷயங்கள்ல இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம்தான். முதல்ல நம்பருக்கு கொடுத்து பேர்ல கொடுக்கல, ஒரு 50 பேர் கொடுக்கல, நட்பு கம்மியா இருக்கு, எங்கிட்ட என்னத்தை கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு இன்னும் சண்டையா இருக்கு அப்படின்ட்டாங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து இப்ப 46ல ஒரு ஆளுக்கு பேரை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு வீட்டுக்காருக்கு அதே 1ஆம் நம்பர்ல மாத்தி போட்டு 64 கொடுத்துட்டேன். அங்க என்ன ஆகுது, காளை, இங்க புலி. இதுக்கு சண்டைக்கு 2 பேரும் 1ஆம் நம்பருக்கு 1ஆம் மேட்சிங் கொடுத்தா காளமாடு காளை கூட போய் புலி சேருமா? இப்படித்தான் ஒரு ஆளுக்கு 37ஆம் நம்பரை கொடுத்துட்டேன். ஒரு ஆளுக்கு அதே ஆப்போசிட்ல 73 கொடுத்தாச்சு, எலி, அங்க நாய். இப்ப எல்லாமே நம்பர் போறோம். மக நட்சத்திரம், இங்க மூல நட்சத்திரம். இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கல பல பேர்ட்ட இப்படி நம்ம இயல்பா பேசிக்கிட்டு இருப்போம். பேசிக்கிட்டு இருக்கல நான் இந்த நட்சத்திரம் எல்லாம் பிறந்தேன், எனக்கு இதெல்லாம் கிடையாது. இதுல வந்து நீங்களே ஜோதிடக்காரங்களுக்கு போறோம் பெரும்பாலும் தெரியும். இந்த ஜாதகத்துல 108 பாதம் இருக்கு. அவங்களுக்கு ஜாதகத்துல பின்னாடி ஒவ்வொரு கிரக நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திர பாதம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அவிட்டம் 1ஆம் பாதம் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த 89 நம்பருக்குரிய உங்களுக்கு போனா அப்படியே இருந்தாகும். உங்க ஜாதகம் நீங்க என்ன லக்கணமா இருந்துட்டு போலாம். என்ன லக்கணமா இருந்துட்டாலும் அவிட்டம் 1ஆம் பாதத்துல ஒரு குரு உட்காந்துட்டாரு, 2ஆம் பாதத்துல போய் புதன் உட்காந்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு 89, 90 கும்ப வீட்டுல வந்திருக்கும். மகர வீட்லயும் பாதி இருக்கு, கும்ப வீட்லயும் பாதி இருக்கு. அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு நம்பர் சரியா என்னாகும், 89 நம்பருக்குரிய குணமும் 90ஆம் நம்பருக்குரிய குணமும் நீங்க அக்யூரேட்டா அந்த நம்பர் நியூமராலஜி மூலமா அந்த நம்பருக்குரிய குணத்தை எடுத்துக்கலாம். 9 ஒவ்வொரு நட்சத்திர காலில் இருக்கு. எல்லாமே பிரபஞ்சத்துல அந்த 108 பாதத்துக்குள்ளதான் கேரக்டர் வந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய நட்சத்திர பாதம் எந்த பாதம் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க திருவோணம் முதல் பாதத்துல பிறந்தீங்கன்னா 85ஆம் நம்பர் செயல்பட்டு கொண்டே இருக்கும். நியூமராலஜி படி ஏத்துக்கிடாம இருந்துகிட்டு இருக்கீங்க. இதை பூரா பல தடவை 25 வருஷமா செக் பண்ணி பல பேரை செக் பண்ணியாச்சு. தெல்ல தெளிவா விளக்கம் காட்டணுங்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்ததுல உங்களுக்கு இதை பத்தி சொல்லலாம், தெல்ல தெளிவா பார்த்துக்கலாம். ஒரு மேலோட்டமான ஒரு விஷயத்த உங்களுக்கு ஷார்ட்டாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல இன்னும் ஓவரா உள்ள போனா ஓவரா காட்டிக்கிட்டே இருக்கலாம். இதை ஒரு ஷார்ட்டா வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த நம்பர் வச்சுதான் இந்த மிருக பச்சியோட எதை சேர்க்கலாம், நாடு பகையா இருக்கா, வீடு நம்பர் உதாரணமா இருக்கா, அதை பத்தி தான் விளக்கியிருந்தோம். மிருக ரீதியெல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பரை பத்தி போடல, உங்களுக்கு போடல.
வெறும் டோர் நம்பருக்குரிய ப்ராப்ளத்தை மட்டும்தான் உங்களுக்கு அந்த வீட்டுல போகலாம், அந்த நம்பருக்குரிய குணம், இந்த வீட்டுல நீங்க நட்டப்படுறீங்களா லாபத்துல இருக்கீங்க அதை மட்டும் தான் விளக்கிடணும். ஆனால் இந்த வீட்டினுடைய பொது பிரச்சனையை பத்தி உங்களுக்கு அதெல்லாம் விளக்கல. பல நாள் இந்த விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ற ஒரு விஷயத்தை தான் இந்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓவரா கொண்டு போனா இன்னும் சொல்லிக்கிட்டே நிறைய இழுத்து கொண்டு போகலாம். அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. 1ல இருந்து 108க்குள்ள பிரபஞ்சத்துக்குள்ள நம்பர் மிதந்துக்கிட்டே இருக்கு. நம்ம 27 நட்சத்திரத்துல இல்லாம நம்ம வாழலை யாரும். 27 நட்சத்திரமும் 108 பாதம் பிரபஞ்சத்துல மிதந்துகிட்டு இருக்கு. உலகை ஆள்வது பஞ்சபூதம், நம்மளை ஆட்கொள்வது நவக்கிரகம். நவக்கிரகத்துக்கு உள்ள நம்பரைத்தான் ஒவ்வொரு நம்பரையும் 108 பாதமா நம்பரா போட்டிருக்கு. பிரபஞ்சத்துல ஏஞ்சல்னு ஒரு மிதந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் வானத்துல சொர்க்கத்துக்கு போறோமா, நரகத்துக்கு போறோமா, பாதாள லோகம் இதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோம். சொர்க்கத்துக்கு போறதுக்கு பல ஸ்டெப்பு ஆன்மா புண்ணியம் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்பு அது பல லோகம்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரபஞ்சத்துல ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. பிரபஞ்சத்துல ஏஞ்சல் மிதந்து கொண்டே இருக்கு. நம்ம என்ன நினைக்கணும், நேர்மறையா சிந்தனை வந்தாதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, திடீர்னு போய் பிள்ளையை திட்டீங்கன்னா, ஏதாவது தப்பா திட்டா அங்க ஸ்வாகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் எல்லாருமே நல்லதே பேசு, நல்லதே செய், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நேர்மறை சிந்தனையை சொல்ல சொல்றாங்க. ஏன்னா அங்க பிரபஞ்சத்துல ஸ்வாகா ஸ்வாகா ஸ்வாகான்னு சொல்லிக்கிட்டு நம்ம சொல்ல வந்தது காரணம் என்னன்னா, அங்க ஏஞ்சல் நம்பர்ல மேல மிதந்துகிட்டு இருக்கு. பிரபஞ்சத்துல நம்மளுடைய எண்ண ஆற்றலுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு. நம்ம என்ன மனநிலையில இருக்கணும் அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். இப்ப பிரபஞ்சத்துக்கு தான் நம்ம நன்றி செலுத்தணும். பஞ்சபூதங்களுக்கு பூரா நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். உங்களை ஆரம்பத்துல சொல்ல இருக்கு, காலையில எழுந்திரிச்சோடனே பூமிக்கு நன்றி செலுத்துங்க, வானத்துக்கு நன்றி செலுத்துங்க, நீருக்கு நன்றி செலுத்துங்க, காற்றுக்கு நன்றி செலுத்துங்க, நெருப்புக்கு நன்றி செலுத்துங்க. இதெல்லாம் நம்ம பஞ்சசக்தியை நம்பிதான். பிறந்த உடனேயும் ஒரு குழந்தை பிறக்கு. அந்த குழந்தை பிறந்து தொப்புள் கொடியை கட் பண்ணதுல இருந்து பூவான ஒரு சவுண்டு கொடுக்கு. சத்தம் கொடுக்கல என்ன வருது, காற்று உள்ள புகுந்தாச்சின்னு அர்த்தம். கீழே பூமியில கடத்துறீங்க, அப்போ பூமியில படுக்க வச்சாச்சுன்னு அர்த்தம். வானத்தை போய் வெளியே போய் காட்டுறீங்க, வானத்தை பாக்குது, அங்க சூரிய ஒளி படுது. நீரை கொண்டு வாயில சொட்டு மருந்து மாதிரி நீரை வைக்கிறோம். அப்போ ஒரு குழந்தை கர்ப்பப்பையில இருந்து 10 மாசம் தாயோடைய பஞ்சசக்தியில வாழ்ந்து வெளியே வந்து அடுத்த செகண்டு நீங்க பஞ்சசக்தியை நம்பிதான் கடைசி வரைக்கும், மூச்சு பிறந்ததுல இருந்து மூச்சு முடிகிற வரைக்கும் பஞ்சசக்தியை நம்பிதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். பிறந்ததுல இருந்து வாழ்க்கை முடிகிற வரைக்கும் பூமியில நிற்கிறோம், காற்றை சுவாசிக்கிறோம், நீரை குடிக்கிறோம், வானத்துல இருந்து சிக்னல் கிடைக்கி நெருப்பு சக்தி நம்ம பகல் இரவை பார்த்துக்கிட்டே இருக்கோம். சூரியன் வருது, சந்திரன் வருது, இவ்வளவு நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கு. பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும், கடமைப்பட்டிருக்கோம். அத்தனை பேரும் கடமைப்பட்டிருக்கோம். இருக்கிற நம்ம பணத்தை நோக்கி அத்தனை பேரும் பரபரப்பா போகிறதுனால போனை நோண்டிக்கிட்டு இருக்கோம், டிவியை பார்க்குறோம். அந்த காலத்துல பொழுதுபோக்குக்கு வேற புரோகிராமே கிடையாது. ஒரு படம் வந்துன்னா காளிதாசன் ஒரு படம் அந்த காலத்துல வந்திருக்கு. அது 3 வருஷம் ஓடி இருக்கு. அந்த 3 வருஷத்துக்கு ஒன்னா பிறகு அதுக்கப்புறம் 2, 3 படம் வரையில ஓவரா படம் நிறைய கொஞ்சம் கொஞ்சமா சர்வசாரம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப ஒரு வாரத்துக்கு 10 படம் 15 படம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல நம்ம வாரத்துக்கு ஒரு படம் இல்ல மாசத்துக்கு ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வாரம் ஒரு படம் பார்த்தாலே மாசத்துக்கு 4 படத்துக்கு மேல போட்டாங்க. இப்ப அதை விட என்னாச்சுன்னா அத்தனை பேர் கையிலையும் போன் வந்தாச்சு. போனை பாக்குறதுக்கு டைம் இல்லை, அவ்வளவு வேலை பழுது கூட இருக்கு. ஏன்னா அத்தனை பேருக்கும் அதனாலதான் ரீல்ஸ் பாக்குறோம். இப்ப நம்ம பார்க்கல, உங்களுக்கு இவ்வளவு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், இதை பாக்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. சாட்டா நகட்டி விட்டு போறதுக்கு உள்ள தன்மையா இருக்கு. முக்கியமான விஷயத்த ஒரு 1/2 hour பாக்குறதுக்கு எனக்கு 1/2 hour டைம் வேஸ்ட் ஆயிட்டே அப்படின்னு நினைக்கக்கூடிய களம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்கள்ல நம்ம புக்கை புரட்டுறது குறைஞ்சு போயிடுச்சு. இந்த புக்கை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த புக்கு விஷயங்கள் வாங்குறவங்களுக்கு புக்கை வாங்குறது குறைஞ்சு போனதுனாலதான் இந்த சேனல் இப்ப போற ட்ரெண்ட் மாறிட்டு புரோகிராம் காதை வச்சு கேட்கற மாதிரி, அந்த காலத்துல சினிமா படத்துக்குரிய ஒளிச்சித்திரத்தை வச்சு கேட்கற மாதிரி நம்ம இந்த வீடியோ சவுண்ட் வச்சு நீங்க இதை வச்சு பார்க்க வரக்கூடிய காலம் ஆயிட்டு. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, பிரபஞ்சத்துல ஏஞ்சல்ங்கிற ஒரு நம்பர் 108க்கும் பொருந்தும். நிறைய பேரு உங்களுக்கு ஆரம்பத்திலே போன தடவை சொல்லியிருந்தேன், ஒரு பொம்பளையால் 42 கையில எழுத சொன்னாங்க, பணம் வரும்னு சொல்லி எனக்கு பிரச்சனை முடிஞ்சது. 42 கையில எழுத சொன்னாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சுதான். இதுதான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. 42னா என்ன வருது, ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். 42னா எலி. போன தடவை லக்கி நம்பரை பூரா வரிசையா போட்டிருக்கோம். அதனுடைய நியூமராலஜி நம்பர் என்ன, பிரமிடு நம்பர் என்ன, அதை கையில எழுதிட்டு நிறைய பேர் திடீர்னு ஒரு போன் நம்பர் 10 நம்பர் எழுதுறீங்க. உங்களுடைய போன் நம்பர் திடீர்னு கூட்டு நம்பர் 50 வந்துட்டு 50ஆம் நம்பர் போன் நம்பர் வந்தா என்ன ஆகும், பெண் எருமைன்னு அர்த்தம். புலி, நீங்க எருமை போய் மாட்டிக்கிட்டீங்க. அப்போ ஒரு போன் நம்பர் 36ல வருது, 36ல பூனை. இதை ஒரு ஆளு சொல்லுங்க சொல்லி அவசரத்துக்கு கையில எழுதிட்டு போயிட்டீங்க. மத்தியானம் வீட்டுக்கு போய் என் சண்டை போடுவான்னு சொன்னேன். வீட்டுக்காரமா பேரு ஒரு 37ஆம் நம்பர்ல கையில போட்டா எலி. இங்க பூனை, அங்க பூனை எலி சண்டை போடுமா? இல்ல ஒரு ராஜேஸ்வரின்னு பேர் இருக்கு, அவங்க எஸ் ராஜேஸ்வரின்னு போடல, பூனையா மாறிடும். ராஜேஸ்வரிக்கு ஒரு நாய் பச்சு வருது, எஸ் ராஜேஸ்வரி பூனை வருது. நீங்க நம்பரை எழுதிட்டு போகல என்ன ஆகும்,
யதார்த்தம் எழுதிட்டு போகல 36 வந்துட்டா அங்க மேட்ச் ஆயிரும். இது தப்பான ஒரு போன் நம்பர் எழுதிட்டு போகல என்ன ஆகும்? உதாரணத்துக்கு இப்ப கூட்டு நம்பர் போன் நம்பர் நிறைய பேர் செலக்ஷன் பண்ணல இந்த மிருகராஜியா தான் வரும். ஏகப்பட்ட பேர் போன் நம்பரை பத்தி உங்களுக்கு 4 வீடியோ போட்டிருக்கோம். பச்சகத்தம் உங்களை பூரம் தெளிவா விளக்கிட்டோம். நீங்க என்னென்ன இன்சியல் போட்டிருக்கீங்க அக்யூரேட்டா விஷயங்களை கொடுத்துட்டோம். நீங்க போன் நம்பர் செலக்ஷன் பண்ணல இந்த நம்பரு மிருகப்பச்சி சம்பந்தப்படாம நீங்க போன் நம்பரே எடுக்க முடியாது. நீங்க யாரா பூமியில பிறந்த யாரா இருந்தாலும் சரி, உலகம் முழுதும் பொருந்தும். நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசல. நீங்க எந்த நம்பர், உதாரணத்துக்கு நீங்க கூட்டு நம்பர் 51 எடுத்துக்கிட்டா எருமை செயல்படும். இந்த மிருகப்பச்சியில நீங்க கால் பண்ணல உங்களுக்கு ஒரு ஆள் எதிராளி ஒரு 64 இருக்குன்னா 64க்கு என்ன ஆகும்? எருமை புலி. இந்த போன் நம்பர் பேசல அவரு புலி என்ன ஆகும்? எருமையோட நட்பாக முடியுமா? உங்க பொண்ணுடைய நம்பரு 49. டென்ஷனா இருக்கும், 4ஆம் நம்பர் சொல்லியிருக்கேன். இப்ப எருமை தான். உங்க பொண்ணுட்டு நீங்க பேசல அங்க 44க்கு எலி என்ன ஆகும்? 49க்கு எருமை. மிருகப்பச்சி பகை இல்லை, ஆனா மேட்சிங் இல்லை. இப்ப உங்க போன் நம்பரு 57, உங்க மகா போன் நம்பரு ஒரு 33ன்னு வந்துட்டுனா பூனை. அப்ப என்ன ஆகும்? மிருகப்பச்சி மேட்சிங் இல்லாம 57க்கு எருமை. இந்த பூனை பகை கிடையாது, ஆனா என்ன ஆகுது? மேட்சிங் இல்லாம இருக்கும். இப்ப இந்த போன் நம்பர் 65, இந்த நம்பரே தப்பு தான். 2ஆம் நம்பர்னா சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லி இருக்கோம். இப்ப இந்த நம்பர்ல 69ல ஏதாவது மேட்சிங் லோடு வந்துட்டா மானுக்கு மானு சேர்ந்துக்கணும். இது போக பிரமிடு நம்பர்ல வேற இருக்கு, அதுல ஒரு மிருகப்பச்சி வந்துடும். இப்ப நம்ம சொல்ல வந்தது காரணம் இவ்வளவு விஷயங்கள் போறோம். நீங்க பிரபஞ்சத்துல அடுத்த சம்பந்தமா போறோம், இது சம்பந்தமா தான் விரிவான விளக்கங்களை பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு போன் நம்பருக்கும் மிருகப்பச்சி பொருந்தும், டோர் நம்பருக்கும் மிருகப்பச்சி பொருந்தும், உங்க கையெழுத்துக்கும் மிருகப்பச்சி பொருந்தும். இந்த மிருகப்பச்சி இல்லாமல் எந்த நம்பரை நீங்க எழுதி கொண்டாலும் கையில ஒரு நம்பரை எழுதாத நீங்க பாட்டுக்கு நிறைய பேர் போற இடத்த வெளியே பல பேர்த்த சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்போ ஓம் டாலர் போட்டா என்ன ஆகும்? 74. அப்ப நாய். ஓம் டாலர் போட்டவங்களை போறோம் பாத்தீங்கன்னா OM, ஓனா 7, எம்னா 4. அப்ப 74க்கு மூல நட்சத்திரம். அவர் ஓம் டாலர் போட்டிருக்காரு. வீட்டுக்காரமாக்க பேரு ஒரு கோமதின்னு பேர் இருக்கு. அங்க என்ன ஆகும்? இந்த பூனை அங்க நாய் கூட சேருமா? ஓம் டாலர் போட்டதுல இருந்து சண்டையா இருக்கும். இதே இது மனைவி போட்டிருக்கு ஓம் டாலர், வீட்டுக்கார் பேரு சுரேஷ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க நாய். அப்ப அந்த ஓம் டாலர் போட்டதுல இருந்து அங்க நாய்க்கு நாய் சேரவும் செய்யும். இருந்தாலும் இது யதார்த்தமா போடல தான் சில ஆளுக்கு தான் செட் ஆகும். ஆனால் டோட்டலா அந்த நம்பர் என்ன ஆகும்? காலசர்ப தோஷம் 4 7 சேர்ந்தாலே ஒரு 2ஆம் நம்பர். 4 7 தான் ராகு தோஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம பல வழக்கம் அதை பத்தி கொடுத்துட்டோம். வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே.